ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். என்னடா இது தீபாவளிக்கு பட்டாசு சவுண்ட் ரொம்ப கம்மியாக கேட்குதுன்ட்டு ஒரு ரவுண்டு போனோம். அந்த ரவுண்டு போகையில் எடுத்த வீடியோ தான் இது. நாங்கள் போகும்போது பட்டாசு அவ்வளோவா வெடிக்கவே இல்லை. ஸோ அதனால் ஒரு ரவுண்டு போய் நம்ம ஏரியா மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லா ஏரியாவும் மதுரையில் அப்படி தான் இருக்கான்ட்டு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பட்டாசு நல்லா வெடித்தாங்க. ஈவினிங் ஒரு நைட்டுக்கு மேலே தான் வெடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா 4-5 மணி வரைக்குமே கிராக்கர் சவுண்ட் எதுவுமே அந்தளவு கேட்கலாம். நாங்கள் போகும்போது இருக்கிற வழியில் இருக்கிற ஏரியாஸ்லேயுமே கிராக்கர் சவுண்ட் அந்தளவு கேட்கல. ஆனால் 7-8 மணிக்கு மேலே பட்டாசு நல்லா வெடிக்க ஆரம்பித்தாங்க. டிராஃபிக்குமே இல்லை, கோரிப்பாளையம் வரைக்கும் டிராஃபிக்கும் இல்லை. நேற்று சண்டே ஏன்னா டக்குன்னு வீட்டில் இருந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே கோரிப்பாளையம் ரீச் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் கீழவாசலில் இருந்து டிராஃபிக் நல்லா செம ஹெவி ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே தீபாவளி ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. களை கட்டின ஏரியா பார்த்திங்கன்னா கீழவாசல், விளக்குத்தூண், பெரியார், நேதாஜி ரோட் சைடு அந்த சைடு தான் எல்லாருமே ஷாப்பிங்க்கு போயிட்டாங்க. அந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே செம க்ரௌடாக இருந்தது. மற்ற ஏரியாலலாம் அந்தளவு க்ரௌடே இல்லை, வெறிச்சோடி தான் இருந்தது. கோரிப்பாளையமும் பிஸியாக இருக்கிற ஏரியா தான். இப்போ பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இந்த ஏரியாவுமே பிஸியாக இல்லை, சீக்கிரம் க்ராஸ் பண்ண மாரி இருந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம மதுரை ரோடு எவ்வளோ பிஸியாக இருந்ததா இல்லாட்டி ஃப்ரீயாக இருந்ததான்னு சொல்லிட்டு. இன்னொரு பிளேஸும் ஃப்ரீயாக இருந்தது. அது எந்த பிளேஸுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதுவுமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நேற்று நாங்கள் போகும்போது. ஆனால் நார்மல் டேஸில் வீக்கெண்டில் போனால் அது ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த பிளேஸ் நார்மல் டேஸ்லேயுமே பிஸியாக தான் இருக்கும். அப்படியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால டீ சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. அதனால் அம்மன் ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே டீ நல்லாயிருக்கும். சரி டீ வாங்கி குடித்தாச்சு. இந்த ஹோட்டலில் உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் டீ இங்கே. சரி வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மறுபடியும் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு நம்ம போகிற பிளேஸ்க்கு. அது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால அதோட பெட்ரோல் வேறு ரொம்ப லோவாகிடுச்சு. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த வீக்கெண்டுக்கு இல்லாட்டி தீபாவளிக்கு எந்த பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.